சில செய்தி உங்களோடு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ விசேடமான உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறார். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபியில் இருக்கக்கூடிய தங்களினுடைய தூதரக அதிகாரிகளை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரஜைகளையும் உடனடியாக பகுதியாக வெளியேறுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கலாம். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அதாவது தங்களினுடைய நாட்டு பிரஜைகள் மற்றும் தூதரகத்தின் மீது ஏதேனும் ஒரு கட்டத்திலே தாக்குதல் இடம்பெறக்கூடும் என்று அவர்களுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலையிலே நாங்கள் இந்த செய்திகள் தொடர்பிலே பார்க்கின்ற போது அபுதாபியில் இருக்கக்கூடிய தங்களுடைய தூதரக அதிகாரிகளினுடைய சில பகுதி ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலினுடைய அதிகாரிகளை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஈரான் மற்றும் இதர பகுதிகளை அவர்கள் அங்கே தீவிரவாதிகள் என்று வர்ணித்திருக்கிறார்கள். அவர்களினுடைய தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்ற அச்சம் நிலவுகின்ற காரணத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வாறு அவர்களுடைய அதிகாரிகளை வெளியேற்றுவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே இன்னும் ஒரு விடயத்தினையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியாக வேண்டும். அதாவது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இந்த அறிவிப்பை விடுத்ததனை தொடர்ந்து குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் 2020 ஆண்டிலிருந்து அபுதாபியிலே குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தொடர்புகள் மீண்டும் ஆரம்பித்திருந்தன. என்ற போதிலும் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரஜைகளினுடைய பிரசன்னமும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே அல்லது அபுதாபியிலே அதிகரித்திருந்தன என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வர்த்தக ரீதியாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது கியூவிலே இருக்கக்கூடிய, அதாவது யுக்ரைனினுடைய தலைநகரிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தூதராலயத்தினுடைய அதிகாரி ஒருவரினுடைய இல்லத்தின் மீது ரஷ்யா வான்படை தாக்குதல் நடாத்தி இருக்கிறது. அதுவும் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு இஸ்ரேல் தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இஸ்ரேலினுடைய தூதுவர் ஒருவர் விசேடமாக யுக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் கண்டனங்களை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா ஒரு குண்டு தாக்குதலை நடாத்தியிருந்தது. அதன் போது இஸ்ரேலினுடைய அதிகாரி ஒருவரின் வீடு சேதமாக்கப்பட்டிருந்தது. இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது எந்த குற்றத்திலும் ஈடுபடாத ஒருவரினுடைய வீடு மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் ரஷ்யா இதற்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலே போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது இந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. இதனை இஸ்ரேல் இப்போது எப்படி பார்க்க போகிறது என்பது தெரியாது. ஆனால் இது ரஷ்யா யுக்ரைன் மீது நடாத்திய தாக்குதலில் சிக்கிக்கொண்டு ஒருவர் தான் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த தகவலையும் உங்களுக்கு இப்போது நாங்கள் வெளியிலிருந்து தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது சற்றே வெளி கலத்திலிருந்து. எனவே இதிலும் உங்களுக்கு ஒலி சிரமங்கள் ஏற்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.